ஐயோ சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை சுவாமி, ஐயோ தவறு இழைத்து விட்டேன். இப்போது நான் என்ன செய்வேன்? சுவாமி, நீங்கள் யார்? சகல சக்திகளும் படைத்த இந்த மாமுனி, என்னை கொல்ல துணிந்த உன்னை என்ன செய்கிறேன் பார். சுவாமி, அவசரப்பட்டு என்னை தண்டித்து விடாதீர்கள். இது நான் தெரியாமல் செய்த பிழை. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. மன்னிப்பா? நீ செய்த பாவத்தின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். சுவாமி, சுவாமி, நான் அம்பை குறிவைத்த பொழுது என் கண்களுக்கு ஒரே மான் மட்டும்தான் புலப்பட்டது. துணைமான் என் கண்களுக்கு புலப்படவில்லை. தெரிந்திருந்தால் இந்த பாவத்தை நான் நிச்சயம் செய்திருக்க மாட்டேன் சுவாமி. பாவத்தை செய்து விட்டாயே. நாங்கள் சந்தான விருத்தி செய்யும் காலத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்ததால் நீ உன் மனைவியை நெருங்கும் பொழுது மரணமடைவாய். சுவாமி, பாவத்தை செய்து விட்டாயே. என் சாபம் பலித்தே தீரும். வேண்டாம் சுவாமி, வேண்டாம், வேண்டாம். இந்த சாபம் வேண்டாம் சுவாமி, இந்த சாபம் வேண்டாம். இந்த சாபம் வேண்டாம். என் சாபம் பலித்தே தீரும். என் சாபம் பலித்தே தீரும். பலித்தே தீரும். அரசே, அரசே, காட்டிற்கு வேட்டையாட தானே சென்றீர்கள்? அங்கு என்னதான் நடந்தது? என்னை நானே வேட்டையாடிக் கொண்டேன். என்ன சொல்கிறீர்கள்? நம் சந்தான பாக்கியத்திற்காக வியாசர் பெருமான் நாள் குறித்து கொடுத்திருக்கிறார். இனி நாளும் கோலும் நமக்கில்லை. கூற்றுவன் வந்து அழைக்கும் வரை காத்திருக்க வேண்டியதுதான். அரசே, என்ன நடந்தது? ஏன் இந்த அழுகை? உலகையே வெற்றி கொண்ட நீங்கள் இப்படி கலங்கலாமா? இனி அழுவதை தவிர வேறு வழி இல்லை குந்தி. நான் செய்த பாவத்திற்கு கண்ணீர் விட்டு அழத்தான் வேண்டும், அழத்தான் வேண்டும். நீங்கள் பாவம் செய்தீர்களா?
என்ன சொல்கிறீர்கள்? எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நம் வாழ்வில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. இனி அதை சொல்லி என்ன பயன்? உங்கள் துக்கத்தில் எங்களுக்கு பங்கு இல்லையா? தயவு செய்து நடந்ததை சொல்லுங்கள். வேட்டையாடச் சென்ற இடத்தில் மானை கொன்று விட்டேன். இதில் என்ன பாவம் இருக்கிறது? நான் கொன்றது மானை அல்ல, மான் உருவில் தன் துணையோடு இன்புற்றிருந்த கிந்தமாமுடியை. ஐயோ, ஐயோ, என்ன சொல்கிறீர்கள்? இனி நமக்கு வாரிசுகளே பிறக்கப் போவதில்லை. நான் உங்களுக்கு கணவனாக வாழ தகுதியற்றவன். எல்லாம் நான் செய்த பாவத்தின் பலன். இனி நான் வாழ்வதே வீண். மன்னரே, இன்னொரு முறை அவ்வாறு கோரி எங்கள் இதயத்தை கிழித்து விடாதீர்கள். உடலுறவு மட்டும்தானா வாழ்க்கை? உங்கள் அருகில் வாழும் கொடுப்பனையே எங்களுக்கு போதும். மனதை தளர விடாதீர்கள். நான் செய்த பாவம் எனக்கு தண்டனை கிடைத்தது. எந்த பாவமும் அறியாத உங்களையும் ஏன் இந்த சாபம் பாதிக்க வேண்டும்? நான் பெற்ற குழந்தையை அனாதையாக ஆற்றில் விட்ட பாவம்தான் எப்படி என்னையும் இவரையும் துரத்துகிறதா? அரசே, உங்கள் காலடியில் வாழ்ந்து கிடப்பதே எங்களுக்கு சொர்க்கம். இதில் கவலைப்பட ஏதுமில்லை. நீங்கள் உயிரோடு திரும்பியதே எங்களுக்கு போதும். நடந்தது நடந்து விட்டது. மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மனம் உடைந்தால் எங்களின் நிலை என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். நீ என்னை நெருங்கும் போதெல்லாம் என்னை பரவசம் பற்றிக் கொள்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் புதிதாக பிறப்பெடுக்கிறேன். நீங்கள் பிறப்பது இருக்கட்டும், நமக்கு ஒரு வாரிசு பிறக்க வேண்டாமா? அதற்காகத்தானே நாளும் கிழமையும் இந்த சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அத்தையும் தன் பேரன்களை காண துடித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மட்டுமல்ல, நானும் தான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அத்தினாபுரத்தை ஆளும் ஒரு ராஜகுமாரனை நீ எப்போது எனக்கு பெற்றுக் கொடுக்கப் போகிறாய்? ஒன்றல்ல, 100 ராஜகுமாரர்கள் இந்த அரண்மனையில் ஓடி விளையாடுவார்கள். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. வியாசர் பெருமான் கொடுத்த வாக்கை மறந்து விட்டீர்களா? 100 என்ன, 1000 என்றாலும் எனக்கு சம்மதமே. ஆமாம், இருந்தாலும் உங்களுக்கு ஆசை அதிகம்தான். அரசே, மன்னிக்க வேண்டும் அரசே. என்ன விஷயம்? இப்படியே மனம் சோர்ந்திருந்தால் எப்படி? சோர்வடையாமல் இருந்தால் மட்டும் என்னாகப் போகிறது? நடந்தது நடந்தாகிவிட்டது. இனி நடக்கப் போவதை பற்றி யோசிக்கலாமே. எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இனி நான் கட்டையேறும் காலத்திற்காக காத்திருக்க வேண்டியதுதான். அரசே, என்ன இது? நீங்கள் இப்படி மனம் வெறுத்து பேசலாமா?
நான் உண்மையைத்தானே பேசுகிறேன் குந்தி. மன்னா, மனம் தளர வேண்டாம். சாபம் என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக விமோச்சனம் இருக்கும். விமோச்சனம்? இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதே நான் பெற்ற சாபத்திற்கு விமோச்சனம். என்றோ வரப்போகும் மரணத்தை நினைத்து இன்றே வருந்துவது சரியா அரசே? இறைவனின் அருள் இருந்தால் எல்லாம் நலமாய் நடக்கும். யாருடைய ஆறுதலும் எனக்கு தேவையில்லை. தயவு செய்து என்னை தனிமையில் விடுங்கள். நேற்றே நான் உங்களுடன் வந்திருக்க வேண்டும். உங்களை தனிமையில் விட்டுவிட்டு எங்களுக்கு இங்கு என்ன வேலை? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என் வாழ்வே அந்தரத்தில் தொங்கும் சிலந்தி வலை போல் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. இனிமேல் உங்களுக்கு இங்க என்ன வேலை? நீங்கள் அனைவரும் அத்தினாபுரத்திற்கு கிளம்பலாம். அரசே, என்ன சொல்கிறீர்கள்? உங்களை இங்கே தனிமையில் விட்டுவிட்டு நாங்கள் மட்டும் நாடு திரும்புவதா? நாங்கள் தனித்து வாழப் போகிறோம். நான் என் மனைவிகளோடு வனப்பிரஸ்தம் சென்று விட்டதாக அத்தினாபுரத்தில் அனைவரிடமும் சொல்லிவிடுங்கள். நீங்கள் அனைவரும் நாடு திரும்பலாம். அரசே, நான் சொல்வது சற்று. இது அத்தினாபுர சக்கரவர்த்தியின் உத்தரவு. கிளம்புங்கள் இங்கிருந்து. சிறு வயதில் நானும் பாண்டுவும் வேட்டையாட காட்டிற்கு சென்றிருந்தோம். அப்பொழுது திடீரென்று புலி வருகிறது என்ற குரல் கேட்டது. என்ன செய்தீர்கள்? எடுத்தோம் பாருங்கள் ஓட்டம். காற்றை விட வேகமாக ஓடினோம். தம்பியையும் மறந்து பாண்டு எவ்வளவு வேகமாக ஓடினார் தெரியுமா? சிறிது தூரம் ஓடி நானும் களைத்து நின்று விட்டேன். திரும்பி பார்த்தால் குதிரையில் ஒருவன் வந்து கொண்டிருந்தான். புலி எங்கே? குதிரையின் பெயர்தான் புலியாம். வெளியே சொல்லிவிடாதீர்கள், மானம் போய்விடப் போகிறது. இல்லை பெரியப்பா, இல்லை இல்லை. உங்களுடன் சற்று நான் தனியாக பேசுவேன். ஒரே வேடிக்கை. வணக்கம் ராஜமாதா. வணக்கம் பிதாமகரே. பாண்டு மன்னர் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றிருந்த பொழுது என்னை இங்கு அனுப்பி வைத்துள்ளார். பீஷ்மா, என்ன இது? பாண்டுவிற்கு ஏன் இப்படி சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டிருக்கிறது? இதை தீர்க்கவே முடியாதா? ஐயோ, நான் என் பேரனை உடனே காண வேண்டும். என்னை காட்டில் அழைத்துச் செல்லுங்கள். அவசரப்படாதீர்கள். நாம் சென்று பார்ப்பதால் நடந்ததை மறுபடியும் மாற்றி அமைக்க முடியுமா என்ன? அப்படியானால் பாண்டுவிற்கு 5 பிள்ளைகள் பிறக்கும் என என் மகன் வியாசன் கூறிய வாக்கு பொய்யா? அப்படியானால் இந்த சாபம் பலித்து விடுமா? பலித்து விடுமா? இல்லை ராஜமாதா, கலங்காதீர்கள். இந்த சாபத்திற்கு நிச்சயமாக விமோசனம் இருக்கும். வியாசர் பெருமானின் வாக்கு தெய்வ வாக்கல்லவா? உண்மைதான், உண்மைதான். நிச்சயம் நல்லதே நடக்கும். உடனே யுகபோதரை அழைத்து இந்த சாபத்திற்கு சாந்தி செய்ய சொல்லுவோம். ஆம் ராஜமாதா, கலங்காதீர்கள். அண்ணனுக்கு ஒன்றுமாகாது. காட்டிற்கு சென்று சாபம் வாங்கவா உன்னை வளர்த்து ஆளாக்கினேன்? நீ கானகம் புறப்பட்ட பொழுதே என் மனம் கிடந்து துடித்ததே. அதற்கு காரணம் இதுதானா? ஐயோ, என் மகன் வாரிசற்ற தரிசு நிலமாகி போனானே. நான்கு.
நான் சொன்ன பேச்சை கேட்கிறது. இளவரசே, பாண்டுவின் தளபதி ஏதோ திருதராஷ்டனை பார்த்து செய்தி சொல்ல வந்தார். நான் உங்களிடம் அழைத்து வந்திருக்கிறேன். வாருங்கள். வணக்கம் இளவரசர் அவர்களே. வணக்கம். ஒரு சோகமான செய்தியுடன் வந்துள்ளேன். என்ன? பாண்டு மன்னர் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றிருந்த பொழுது அவர் புள்ளிமான் மீது அம்பு எய்தார். அது புள்ளிமான் அல்ல, கிந்தமா மாமுனி என்று பின்புதான் தெரிந்தது. மன்னரின் இச்செயலை கண்ட கடும் கோபமுற்ற அந்த மாமுனிவர் மன்னருக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டு விட்டார். இதனால் சோகமுற்ற பாண்டு மன்னர் எங்களை நாடு திரும்பிவிட உத்தரவிட்டார். இந்த தகவலை தெரிவிக்கவே நான் இங்கு வந்தேன். நீங்கள் சொல்வதை பார்த்தால் பாண்டு மன்னருக்கு வாரிசே இல்லாமல் போய்விடும் போல் இருக்கிறதே. ஆமாம். பாவம் பாண்டு மன்னர். காட்டிற்கு போவானேன், மானை கொல்வானேன், இப்படி ஒரு சாபத்தை பெறுவானேன். உத்தரவு இளவரசே. எல்லாம் விதிப்படி நடக்கிறது. இளவரசே, எல்லாம் விதிப்படி நடக்கிறதா அல்லது உங்க சதிப்படி நடக்கிறதா? நான் 4 அடி எடுத்து வைத்தால் விதி எனக்கு சாதகமாக 8 அடி எடுத்து வைக்கிறதே. 8 அன்னையே, தங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன? திருதராஷ்டிரன் தந்தையாகப் போகிறான், நான் தாத்தாவாகப் போகிறேன், நீங்கள் கொள்ளுப்பாட்டியாகப் போகிறீர்கள். என்ன? காந்தாரி கர்ப்பமுற்றிருக்கிறாளா? ஆம் அன்னையே, இப்பொழுதுதான் ராஜவைத்தியர் என்னிடம் சொன்னார். நான் அதை தங்களிடம் சொல்வதற்காக வந்தேன். அம்மா தாயே, இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை எனக்கு புரிய வைத்து விட்டாய். எனது பேரன் பாண்டுவை நினைத்து நான் கவலையில் உறைந்து போயிருந்தேன். இத்தருணத்தில் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அளித்து என்னுடைய கவலைக்கு மருந்தளித்து விட்டாய். ராஜமாதா, அத்தினாபுரத்திற்கு வாரிசு உருவாகியிருப்பதை அறிந்தால் அண்ணன் பாண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஆம், துன்பத்தில் துவண்டு கிடக்கும் அவனுக்கு இந்த செய்தி சற்று ஆறுதலை கொடுக்கும் அல்லவா? ஆம், நீங்கள் சொல்வது சரிதான் அன்னையே. இப்பொழுதே பாண்டவிற்கு தூது அனுப்பி விடுகிறேன். நல்லது. காந்தாரி, சாப்பிடு. அக்கா, மிக்க மகிழ்ச்சி. மாமா, வாழ்த்துக்கள். இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யத்திற்கு
வாரிசு பிறக்கப் போகிறது என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் தந்தையாக போகிறீர்கள், நான் மாமாவாக போகிறேன். நேரமும் காலமும் நமக்கு சாதகமாக இருக்கிறது மாமா. நீங்கள் சக்கரவர்த்தியாகி இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாரிசு பிறக்கப் போகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இனி நீங்கள் தான் இந்த அத்தினாபுரத்தின் நிரந்தர சக்கரவர்த்தி. வரும் காலத்திலும் உங்கள் வாரிசுகளே இந்த நாட்டை ஆள்வார்கள். சந்தோஷம் சகுனி, உன் வாக்கு அப்படியே படிக்கட்டும். வருகிறேன் சக்கரவர்த்தி அவர்களே. அக்கா, வருகிறேன். வருகிறேன் சக்கரவர்த்தியாரே. காந்தாரி, அத்தினாபுரத்தின் பட்டத்து அரசி நீதான் என்பதை இறுதியில் நிரூபித்து விட்டாய், இல்லையா காந்தாரி? தங்கள் தயவோடு. நாசுக்காக பேசுகிறாய். காரியத்தில் நீ கெட்டிக்காரிதான். அத்தினாபுர சக்கரவர்த்திக்கு வணக்கங்கள். அரண்மனையிலிருந்து ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? நமது மன்னர் தங்களது சகோதரர் திருதராஷ்டிரர் அப்பாவாக போகிறார். சரி, நீ கிளம்பலாம். அரசே, என்ன செய்தி அது? அண்ணன் திருதராஷ்டிரர் அப்பாவாக போகிறாராம். அந்த தகவல் தான் இப்போது வந்தது. மிக்க மகிழ்ச்சியான செய்தி. மகிழ்ச்சியான செய்திதான். ஆனால் அரசே, என்ன ஆயிற்று? மனதுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் அது என் இயலாமையை சுட்டிக்காட்டுவது போலவே உள்ளது. குந்தி, நம் வாழ்க்கை இப்படி சீரழிந்து விட்டதே என்று கலங்குகிறாயா? இந்த சாபம் பிடித்த பாண்டுவை நீ ஏன் சுயம்பரத்தில் தேர்ந்தெடுத்தாய்? ஐயோ, உங்களின் துயரம் பொறுக்க முடியாமல் தான் நான் அழுகிறேன். நேற்று அத்தினாபுரத்தில் இருந்து ஓலை வந்ததும் நீங்கள் துடித்து போனீர்கள். ஆவேசமாக நீங்கள் காட்டை அழித்த காட்சி என்னை கொலை நடுங்க வைத்து விட்டது. அத்தினாபுரத்திற்கு அண்ணனின் வாரிசு வரப்போவது நல்ல செய்திதான். ஆனால் என் விதியை பார்த்தாயா? பாவத்தை செய்துவிட்டு
புத்திர சுகத்தில் தவிக்கிறேன். என்ன செய்வது? பிள்ளை பாக்கியம் சிலருக்கு வரமாக இருக்கிறது, சிலருக்கும் சாபமாக மாறி விடுகிறது. என்ன சொல்கிறாய்? பிள்ளை பாக்கியம் பெரும் பேரல்லவா? அது எப்படி சாபமாக முடியும்? என்ன ஆயிற்று? என் தோழி ஒருத்திக்கு பிள்ளை வரமே சாபமாகி அவளை வருத்தி கொண்டிருக்கிறது. அதை வெளியில் சொல்ல முடியாமல் இதுவரை துடித்துக் கொண்டிருக்கிறாள். யார் அந்த தோழி? அவள் எதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறாள்? எனக்கு பத்ரா என்ற ஒரு தோழி இருக்கிறாள். அவளது சிறு வயதில் நடந்த சம்பவம் அது. அவள் 1 வருட காலம் துர்வாச முனிவருக்கு சேவை செய்தாள். அதனால் மனமகிழ்ந்த துர்வாச முனிவர் அவளுக்கு தெய்வீகமான மந்திரம் ஒன்றை கற்றுக் கொடுத்தார். தெய்வீகமான மந்திரமா? அது என்ன மந்திரம்? எந்த தெய்வத்தை நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாளோ அந்த தெய்வத்தின் அருளால் உடனே குழந்தை பிறக்கும் என்பதே அந்த மந்திரத்தின் சக்தி. ஆனால் என் தோழி அந்த மந்திரத்தை பிரயோகிக்க அச்சப்படுகிறாள். அப்படி செய்வது சரியா அரசே? குந்தி, இப்படி ஒரு வரம் யாருக்கு கிடைக்கும்? தெய்வத்தின் அருளால் குழந்தை பெற்றுக்கொள்ள பெருந்தவம் செய்திருக்க வேண்டுமே. உன் தோழி எதற்காக தயங்க வேண்டும்? என் பிறப்பை பற்றி உனக்கு தெரியுமா? விசித்திர வீரியன் தான் என் தந்தை என்று உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. வியாசர் தான் எங்கள் தந்தை. திருதராஷ்டிரன், விதுரன், நான், நாங்கள் மூவருமே வியாச பெருமானின் அருளால் பிறந்தவர்கள். குந்தி, இந்த நேரத்தில் இன்னொரு அதிசயத்தை பற்றியும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்போதுதான் உன் தோழிக்கு கிடைத்த வரம் எத்தனை மகிமை வாய்ந்ததென்று உனக்கு புரியும். நம் குலகுருவான வியாசர் பெருமான் அவதரித்த அற்புதத்தையும் சொல்கிறேன் கேள். நம் ராஜமாதா சத்தியவதியின் இளம்பிராயத்தில் நடந்த சம்பவம் அது. நம் ராஜமாதாவிற்கு பராசுரர் என்ற முனிவர் கொடுத்த தெய்வீக மந்திரத்தால் பிறந்தவர்தான் வியாசர் பெருமான். இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க உன் தோழி உண்மையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அரசே, அது நடந்தது என் தோழி பத்ராவுக்கல்ல, எனக்குத்தான். நான் சிறுமியாக இருந்தபோது துர்வாச முனிவர் மூலம் எனக்கு தெய்வத்தின் அருளால் குழந்தை பெறும் மந்திரம் கிட்டியது. உண்மையில் துர்வாசர் எனக்கு அருளிய மந்திரம் வரமா சாபமா என்று அறியாமல் இதுவரை தவித்துக் கொண்டிருந்தேன். அதனால்தான் நீங்கள் கிந்தமா முனிவரிடம் சாபம் பெற்று தவித்துக் கொண்டிருந்த போது அந்த வரத்தை பற்றி உங்களிடம் சொல்லும் துணிச்சலோ தைரியமோ எனக்கு வாய்க்கவில்லை. இப்பொழுது நீங்கள் வியாசர் பெருமான் அவதரித்த அற்புதத்தை சொன்ன பிறகுதான் எனக்கு கிடைத்த மந்திரத்தின் மகிமையை
புரிந்து கொண்டேன். இதுவரை இந்த உண்மையை மறைத்ததற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதா? மலை போல் இறுகி கிடந்த என் மனதை மலர் போல் மலரச் செய்து விட்டாயே குந்தி. என்னை இந்த துயர கடலில் இருந்து மீட்டெடுத்த உனக்கு நான் அல்லவா நன்றி சொல்ல வேண்டும்? அரசே, நான் உங்களிடம் இன்னொரு எனக்கு இனிமேல் எந்த விளக்கமும் தேவையில்லை. என் மனம் ஆனந்த கூத்தாடுகிறது. வியாசர் பெருமான், தெய்வத்தின் அருளால் உனக்கு 5 குழந்தைகள் பிறக்கும் என்று சொன்னதின் அர்த்தத்தை இப்போது நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். அரசே, என்ன? நான் இனியும் பேசுவதற்கு என்ன இருக்கிறது குந்தி? நாம் இப்போது பேச வேண்டியதெல்லாம் எந்த தெய்வத்தை அழைப்பது என்பது பற்றிதான். நம் தெய்வ குழந்தைகளை காண நான் அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். குந்தி, நாளை காலை நீ நீராடி பூஜைக்காக தயாராக இருக்க வேண்டும். நான் என் மூத்த புதல்வனின் பிறப்பை பற்றி கூற நினைக்கிறேன். அவரோ அதை கேட்கும் மனநிலையில் இல்லை. இந்த ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்பதே இறைவனின் சித்தமோ என்னவோ. துக்கத்தில் துவண்டு கிடந்த அவரது மனதில் இப்பொழுதுதான் மகிழ்ச்சி பொங்குகிறது. இப்பொழுது அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கு முக்கியம். எந்த தெய்வத்தை முதலில் அழைக்கலாம்? உலகம் சிறக்க அறமே தழைக்க வேண்டும். உலகில் சிறந்தது அறமே. எனவே நாம் தர்மதேவனை முதலில் அழைப்போம். குந்தி, பிதாமகருக்கு வணக்கம். வந்த செய்தி என்ன? சொல். பாண்டு மன்னரிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது. ஆஹா ஆஹா, சந்தோஷமான விஷயம். சென்று வா. அயோத்தியின் சக்கரவர்த்தி தசரதன் தனக்கு ஒரு புத்திரன் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். ரகுவம்சம் தழைக்க என்ன வழி என்று ஏக சம்பந்தங்களை கலந்து ஆலோசித்தான். சர்வேஸ்வரனின் அனுகிரகம் பெற்று புத்திர பாக்கியம் உண்டாக புத்திர காமேஷ்டி என்றொரு யாகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்படுகிறது. ராம லக்ஷ்மணர் பரதன் சத்ருக்னன் ஜனனம் பற்றி நாளை தெரிந்து கொள்வோம். உலகத்திலேயே இனிமையான செய்தி ஒன்றை உங்கள் அனைவருக்காகவும் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி என்ன செய்தி பீஷ்மா? பாண்டு தந்தையாகப் போகின்றான். தர்மதேவனின் அருளால் குந்தி கருவுற்று இருக்கிறாள். நான் வணங்கிய என் தெய்வம் என்னை கைவிடவில்லை.
வெகு நாட்களாக என் மனதை துளைத்துக் கொண்டிருந்த வேதனை இன்றோடு ஒழிந்தது. அறத்தின் கடவுள் அத்தினாபுரத்தின் வாரிசா? மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. சபாஷ்! தாங்கள் சக்கரவர்த்தியாக பிறந்தவர் என்பதை உங்கள் ஒவ்வொரு செயலிலும் நிரூபித்து வருகிறீர்கள். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியுடன் வந்திருக்கிறேன். என்னது? தெய்வத்தின் அருளால் பாண்டுவிற்கு புத்திர பாக்கியம் கிட்டியிருக்கிறதா? அதனால் என்ன? முதலில் பிறக்கப் போவது என் மகன்தான். அவனே இந்த அத்தினாபுரத்தை ஆளப்போகிறவன். இந்த கடவுளின் அருளால் வேண்டுமானால் பாண்டுவிற்கு குழந்தை பிறக்கட்டும். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் அக்கா காந்தாரி அல்லவா இந்த அத்தினாபுரத்தின் மூத்த வாரிசை தரப்போகிறாள்.